T20 உலகக்கோப்பை திருவிழா ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பை அப்படின்னாலே பல டீமுக்கு வந்து கனவு தான் வந்து சொல்லணும். இது வரைக்கும் வந்து பங்களாதேஷ் வின் பண்ணதில்லை, ஆப்கானிஸ்தான் வின் பண்ணதில்லை, ஏன் பெரிய டீமான சவுத் ஆஃப்ரிக்கா இந்த T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து டீம் கூட வின் பண்ணதே கிடையாது. அதிக முறை இந்த T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணது எந்தெந்த டீம் பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் இங்கிலாந்து. இப்போ நடப்பு சாம்பியனும் இங்கிலாந்து டீம் தான். இந்த வருஷம் எந்த அணி கோப்பையை வின் பண்ண போகுது, இந்தியா வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. இந்தியா உலகக்கோப்பை, இந்த T20 உலகக்கோப்பை 9வது உலகக்கோப்பை. முதல்ல வந்து 2007 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. அதில் தோனி தலைமையில் கோப்பையை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோப்பையை வின் பண்ணாங்களா அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. T20 உலகக்கோப்பையை வின் பண்ணாங்களா கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னும் வந்து எட்டாக்கணியாக தான் வந்து இந்திய அணிக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்திய அணிக்கு மட்டும் இல்லை, சில அணிகளுக்கு வந்து இன்னுமே வந்து உலகக்கோப்பை கனவாக தான் போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஜாம்பவான்கள் இருந்த போதிலும் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் கோப்பையை வின் பண்ணல. நியூசிலாந்து வந்து இன்னும் வந்து T20 உலகக்கோப்பையை வின் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் 50 ஓவர் உலகக்கோப்பையும் அவங்க வின் பண்ண தவறிட்டாங்க. நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இது போன்ற டீம்களும் வந்து கடுமையாக போராடிக்கிட்டு இருக்க மத்தியில் சின்ன சின்ன டீம்கள்லாம் வந்து இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பையே கோட்டை விட்டுட்டாங்க. பட் இந்த உலகக்கோப்பையை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து நம்ம ஐபிஎல் மேட்சஸ் பார்க்கும்போது விராட் கோலி தாண்டா கெத்து, ரோஹித் சர்மா தாண்டா கெத்து, தலை தோனி தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்ருப்போம். ஆனால் இந்த T20 உலகக்கோப்பை அப்படின்னு வந்துட்டாலே ஒட்டுமொத்த ரசிகர்களோட மனசில் என்னவா இருக்கும் அப்படின்னா, உலகக்கோப்பையை இந்தியா வின் பண்ணிடாதா, விராட் கோலி செஞ்சுரி அடிக்க மாட்டாரா, பும்ரா விக்கெட் எடுத்துட மாட்டாரா, அவர் வந்து விக்கெட் லீடிங்கில் வந்து அவர் வரமாட்டாரா அப்படின்றது எல்லா இந்திய ரசிகர்களோட கனவாக இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இந்தியா வின் பண்ணாங்க. அதுவும் ஒரு உலகக்கோப்பை தான். சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2 வாட்டி போனோம். நியூசிலாண்டு கிட்டையும் சரி, ஆஸ்திரேலியா கிட்டையும் நம்ம மண்ணை கவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலும் பல தடவை வந்து போயிருக்கோம். 2014 போனோம். கடைசியாக இப்போ 2023 50 ஓவர் உலகக்கோப்பையை கோட்டையை விட்டுட்டோம். இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்தியன் டீமில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கும்போதே வந்து இந்த கோப்பையை வந்து வின் பண்ண முடியல. ஏன் தலை தோனி இருக்கும்போதே அவரே கிட்டத்தட்ட நிறையா மேட்சஸ் வந்து செமிஃபைனல், ஃபைனல், சூப்பர் 8 வந்து கொண்டு போயிருக்கிறாரு. இருந்த போதிலும் அவராலேயே 3 கப்பு தான் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. 2007, 2011, அது மட்டும் இல்லாமல் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி அது மட்டும்தான் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமும் வந்து எட்டாக்கணியாக தான் வந்து இந்திய அணிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் உலகக்கோப்பையை எந்தெந்த அணி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா 1 வாட்டி, இங்கிலாந்து வந்து 2 வாட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எந்த அணி கோப்பையை வெல்ல போகுது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா டீமுமே வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொதல் மேட்ச் USA கனடா வந்து விளையாடினாங்க. மொதல் மேட்ச்லேயே அட்டகாசமாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அந்த டீமோட பிளேயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக விளையாடினாங்க. என்னமோ வந்து இவங்களுக்கு இப்போ தான் வந்து விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. பட் ஆனால் ஷாட்ஸ் அடித்த ஒவ்வொரு ஷாட்ஸுமே வந்து வேறு லெவல் பவுலிங்லேயும் கலக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூயார்க்கில் 2 மாதத்தில் ஒரு பிச்சை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. அது எல்லாருமே வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. இது ஆர்டிஃபிஷியலாக வந்து ரெடி பண்ணது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரே ஒரு பிச்சு தான், அந்த பிச்சை வந்து வெளியே இருந்து கொண்டு வந்து இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வார்ம் அப் மேட்ச் விளையாடினதும் இந்த பிச்சில் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து வந்து விளையாட போகிறாங்க. இதில் வந்து டஃப்பான டீம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மட்டும்தான். இதில் வின் பண்ணிவிட்டு அடுத்து சூப்பர் 8 வந்து போனாங்க அப்படின்னா அதில் தான் வந்து ஒரிஜினல் ஆட்டமே வந்து இந்தியன் டீமுக்கு இருக்குது. இந்த வருஷம் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த வருஷம் தான் வந்து ரோஹித் சர்மா அண்ட் தென் விராட் கோலிக்கு கடைசி உலகக்கோப்பையாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் திரும்பி விளையாடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இளம் வீரர்கள் திரும்ப கூட வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து
சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. இந்திய அணியை பொறுத்தவரை பார்த்தோன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து பக்காவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க செம்மையாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஃபீல்டிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை, எந்த ஒரு மேட்ச்லையுமே வந்து மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னா கோப்பை வந்து நம்மளுக்கு தான். இதை விட வேறு சிறந்த டீம் எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லுவேன். இந்த 3 டீமுக்கு வந்து கடுமையான போட்டி நிலவும். இந்தியா வந்து பேட்டிங்கில் தான் அதிகமான பெர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங் இறங்குவாங்க, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, சஞ்சு சாம்சன் அண்ட் தென் சிவம் டுபேக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா கேள்விக்குறி தான். ஒருவேளை வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இறங்கினா வந்து சஞ்சு சாம்சன் இல்லை சிவம் டுபேக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இறங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டூபே ஆர் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பவுலிங்கில் குல்தீப் யாதவ் இருக்கார், சகல் இருக்கார். பட் 2 பேரையும் கொண்டு வருவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். இருந்த போதிலும் சிராஜ் அண்ட் தென் ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா இவங்களோட கன் பவுலிங் மிஸ்ஸே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உலகக்கோப்பை நமக்கு தான். ஃபுல் சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு அவங்க கோப்பையை வின் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து நம்புவோம். நீங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நானும் வந்து இந்தியா வேர்ல்டு கப்பை வந்து கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக கோப்பையை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.